सीतापते राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभ शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानि मान परम बाहवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। जन्मात्यस्य यदोऽन्वयात् यतरतश्चार्थेषु अविज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यदा विनिमयः यत्र त्रिसर्गो धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झितकैतवो अत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदं तापत्रय उन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृदय अवरुध्यते अत्र कतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखाद् अमृतत्रपसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका पुविभावगाः यं प्रव्रजन्तम् रसिका पुविभावगाः यं प्रव्रजन्तम् अनुपेतम् अभेदकृत्यं त्वयि पायनो विरहकादर आजिहाव पुत्रेति तन्मयतया तरवो विनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्मानुभावम् अखिलश्रुतिसारम् एकम् अध्यात्मदीपम् अतिथितिर्शतां तमोन्तं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि कुरुमुनिनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्घ्रिये। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी स्मरण जय जय राम राम। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ ஹரிஹி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ராம ராம ராம. அதாவது இது வரைக்கும் நம்ம மூலப்பாராயணம் படிச்சு தான் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம். நாம் அர்த்தத்தை படிக்கல. மூலப்பாராயணம் படிச்சு புரியாம நம்ம கேட்கறத காட்டிடும். வெறும் மூலப்பாராயணமே இல்லாம வெறும் அர்த்தத்தை மட்டும் படிச்சா ஆனந்தமா இருக்கும் இல்லையா? அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இப்ப வெறும் அர்த்தம் ஒரு ஸ்லோகம் கூட மூலப்பாராயணம் கலக்காம ஸ்லோகத்தை படிக்காம வெறும் அர்த்தம் மட்டுமே படிக்கலான்னு ஒரு ஆசை. படிக்கலாம். எல்லாரும் கேட்டு எளிமையா நம்ம தாய் பாஷையில கேட்கறது தானே ரொம்ப சுலபமானது. அதுதானே பக்தி உண்டாகும். நம்ம தாய் பாஷையில கேட்டு தான். ஏன்னா சந்துக்களே மகாராஷ்டிர சந்துக்களே தங்களுடைய தாய் பாஷையில மகாராஷ்டிர பாஷையில எழுதி தான் அபங்கங்கள்லாம் பாடி அனுபவிச்சிருக்காங்க. அப்படி அவங்களுடைய தாய்மொழியில படிச்சாதான் சுலபமா பகவானத்துல பக்தி உண்டாகும். இப்போ சம்ஸ்கிருதத்துல எல்லாரும் புரியுமா? எல்லாரும் புரியாது. அது ஒரு டேஸ்ட் இருந்தாலும் அது பண்டிதர்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியலாம். ஆனா நம்ம தமிழ்ல ஈஸியா இந்த கதையை படிச்சோம்னா எல்லாரும் பயன்பெறுவாங்க இல்லையா? அந்த நோக்கத்தோடு தான் எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பாகவதம் பாராயணம் பண்ணலாம். தமிழ்ல எளிமையான தமிழ்ல அர்த்தத்தை மட்டும் பாராயணம் பண்ணலாம். எல்லாரும் கேட்டு அனுபவிங்க. ராம ராம.
எல்லாருக்கும் ராதாகிருஷ்ணனுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கணும். கிடைச்சாதான் இந்த பாகவதை கேட்கணுன்ற ருச்சி உண்டாகும். கேட்கலாம். முதல்ல நம்ம பாகவத மகாத்மியம் பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பத்ம புராணத்தில் 6 அத்தியாயங்கள் பாகவத மகாத்மியம். பாகவத மகாத்மியம் படிச்சுட்டு அப்புறம் பாகவதம் படித்தோம்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். படிக்கலாம். முதலாவது அத்தியாயம் தேவரிஷி நாரதர் பக்தியை சந்திக்கிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபர். அவரே இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு, இருப்பு, அழிவு ஆகிய மூன்றிற்கும் காரணமானவர். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்கிற மூவகை தாபங்களையும் களைபவர் அவரே. அவரை நாம் வணங்குவோம். அதாவது உடலால் மனசால் ஏற்படக்கூடிய தாபம் ஆத்தியாத்மிகம், பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய தாபம் அதி தெய்வீகம், பிற ஜீவராசிகளால் இல்லை மனுஷர்களாலே பல ஜீவராசிகள் பாம்பு தேல் முதலியான ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய தாபங்கள் அதிபௌதிகம். இந்த 3 வித தாபங்களையும் கலையறியக்கூடியவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். அதனால் அவரையே நம்ம வணங்கணும், அவரே ஸ்தோத்திரம் பண்ணணும். அவரை ஸ்துதிச்சோம்னா அவருடைய புகழ், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணாதான் நமக்கு இந்த துன்பங்கள்லாம் விலகும். ஏன்னா அவர் ஆனந்த சச்சிதானந்த ஸ்வரூபம். அதனால் அவரை நம்ம வணங்குவோம் அப்படின்றார். இது முதல் ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் மட்டும் நாம சொல்லிடலாம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமக. சரி, அதுக்கு பிறகு சுகாச்சாரியர் வந்தனம் பண்றது. இன்னும் ஸ்ரீ சுகருக்கு உபநயன சடங்கு கூட நடைபெறவில்லை. உலகில் கர்மங்களையோ வேதங்களில் கூறப்பட்ட வைதிக கர்மங்களையோ செய்வதற்கான வாய்ப்பும் இன்னும் பெற்றாரில்லை. அவ்வாறான ஸ்ரீ சுகர் துறவு மேற்கொள்ள வீடு வாசலை திறந்து தனித்து செல்வதை கண்ட அவரது தந்தை வியாசர் மகனது பிரிவாற்றமையால் மனம் நொந்து புலம்பி கதறி கூவி அழைக்கலானார். ஒருவரோடும் சேராது தனித்திருப்பவரும் எவ்வித செயலும் அற்றவராக கர்மங்களை ஒழித்தவராக விளங்குபவருமான ஸ்ரீ சுகர் பட்டனைத்தையும் திறந்து செல்லும் போது அவரது பிரிவாற்றமைக்கு அஞ்சிய வியாச பகவான் குழந்தாய் என்று உரத்த குரலில் அழைத்தார். அப்போது மரங்களும் பிரம்மமயமாக ஆகிவிட்டதால் சுகமயமாகி எதிரொலித்தன. அவ்வாறு அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலும் உயிருக்கு உயிராய் பரவி நிற்கும் முனிவரான சுகாச்சாரியரை வணங்குகிறேன். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி யக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனக. ஸ்ரீமத் பகவத்கீதையில 6வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகம். உலகில் உள்ள அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலும் பிரம்மம் பரவியுள்ளது. அந்த பிரம்மத்தினுள் தான் அனைத்தும் அடங்கியது. அந்த பிரம்மமாகவே சுகர் ஆகிவிட்டபடியால் அவர் சுக பிரம்மம். அவரது ஹிருதயத்தில் சராசரங்கள் அனைத்தும் பரவியுள்ளன. அதுபோல் அவற்றினுடையும் ஸ்ரீ சுகர் பரவியுள்ளார். மரங்களிலும் சுகர் பரவி இருப்பதனால் குழந்தாய் என்னும் போது வியாசர் குழந்தாய் என்று அழைத்த போது அந்த மரங்களும் ஏன் ஏன் என்று பதில் கூறின. அவர் பிரம்மத்திலேயே ஒன்றிவிட்டதால் ஆத்மாவான பகவான் எல்லா பொருள்களிலும் வியாபித்திருக்கிறார். நான் பிரம்மமாக அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கிற மகா வாக்கியத்திற்கு இணங்க தானே பிரம்மமாகவும் இருப்பதை உணர்ந்து விட்டார் சுகாச்சாரியார். முன்பொரு சமயம் பகவானுடைய கதையமுதை பருகுவதில் மிகவும் விருப்பம் கொண்ட சௌனக மகரிஷி நைமிஷாரண்ய வனத்தில் வசிக்கும் பேரறிஞரான சூத புராணிகரை வணங்கி கேட்கிறார். சௌனகர் கேட்கிறார், சூத புராணிகரே, அறியாமையாகிற இருளை நீக்குவதில் கோடிக்கணக்கான சூரியனுக்கு நிகர் தங்களது ஞானம். எங்களது செவிக்கு உணவான அறியாமையை நீக்கும் பகவானை பற்றிய அமுதமயமான கதைகளை எங்களுக்கு கூறியருள வேண்டும். பக்தி ஞான வைராக்கியம் மூலம் அடையப்படும் பகவானை பற்றிய அறிவு எவ்வாறு பெறலாகும்? பகவானது அடியவர்கள் இந்த உலகமாயின் மயக்கத்திலிருந்து எவ்வாறு தங்களை பகவானது அடியவர்கள் இந்த உலகமாயின் மயக்கத்திலிருந்து எவ்வாறு தங்களை காத்துக் கொள்கிறார்கள்? இதுதான் சௌனகர் கேள்வியா கேட்கிற சூதரிடத்துல. கோரமான இந்த கலியுகத்தில் மக்கள் பெரும்பாலும் அசுரத்தன்மையை இயல்பாக கொண்டுள்ளனர். பற்பல துன்பங்களால் பீடிக்கப்பட்ட இந்த மக்கள்
தெய்வீக இயல்பை பெறுவதற்கான சிறந்த வழி எதுவோ அதை கூறுங்கள். சூதரே, அனைத்து நலன்களையும் வாரி வழங்குவதும் தூய்மையான கங்கை முதலியவற்றையும் தூய்மைப்படுத்துவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எளிதில் பெற செய்வதுமான சிறந்த வழியை கூறுங்கள். தேவர் உலகில் விளங்கும் சிந்தாமணியோ இவ்வுலக இன்பத்தை தான் தரும். கற்பக மரமோ அதிகமாக தருவதானாலும் சொர்க்க சுகத்தை தான் தரும். ஆனால் குருநாதர்கள் மகிழ்வார்களே ஆனால் யோகிகளாலும் பெறுதற்கரிதான ஸ்ரீ வைகுண்டத்தையே கூட பெற்று தருவார்கள். உடனே சூதர் பதில் கூறுகிறார், சவுனகரே, உங்களது இதயம் பகவானை பற்றிய பக்தி வெள்ளத்தால் நிறைந்துள்ளது. பிறப்பு இறப்பு என்கிற பயத்தை நிர்மூலமாக்கும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சிறந்த உபாயத்தை சற்று யோசித்து கூறுகிறேன். அது பக்தி வெள்ளத்தை பெருகுகின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை மகிழ்விக்கும் சிறந்த உபாயம். அந்த சாஸ்திர உபாயத்தை சற்று யோசித்து கூறுகிறேன். அந்த உபாயமானது அது பக்தி வெள்ளத்தை பெருகுகின்ற அதே சமயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை மகிழ்விக்கும் சிறந்த உபாயம். அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். கலிகாலத்தில் காலரூபியான காலசர்ப்பத்தின் வாயில் விழுந்தொழியும் மக்களை அந்த பயத்திலிருந்து முற்றிலுமாக காப்பாற்றவே ஸ்ரீமத் பாகவதம் என்னும் சிறந்த சாஸ்திரத்தை ஸ்ரீ சுகமுனிவர் கூறினார். மக்கள் மன தூய்மை பெற இதை காட்டிலும் சிறந்த சாதனை இல்லை. பற்பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாகவே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பெற இயலும். சுகபிரம்மம் மன்னன் பரிஷத்துக்கு சிறந்ததான இந்த பாகவத கதையை கூற தொடங்கிய போது தேவர்கள் அமுத கலசத்தை ஏந்தி அந்த சபைக்கு வந்தனர். தேவர்கள் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதில் கை தேர்ந்தவர்கள். ஆகவே அந்த தேவர்கள் அங்கு வந்து ஸ்ரீ சுகரை வணங்கி, பிரம்மன்னே, தாங்கள் இவ் அமுதத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ண கதாமுதமான ஸ்ரீமத் பாகவதத்தை எங்களுக்கு தர வேண்டுகிறோம். அரசன் பரீட்சித்து இந்த அமுதத்தை பருகட்டும், அதனால் அவன் மரணத்திலிருந்து காக்கப்படுவான். நாங்களும் ஸ்ரீமத் பாகவதமான அமுதத்தை பருகுவோம் என்று வேண்டினர். இவ்வுலகில் வெறும் கண்ணாடி துண்டுகள் எங்கே? விலை மதிக்க முடியாத மாணிக்கம் எங்கே? அமுதந்தான் எங்கே? பிறவி பிணியை போக்கும் பகவத் கதாமிருதம் எங்கே? இதை சிந்தித்த ஸ்ரீ சுகர் தேவர்களை நினைத்து மனத்திலே சற்றே நகைத்தார். அவளது பக்தியின்மையை, கதாமிரத்தை பருகும் தகுதியின்மையை நினைத்து ஸ்ரீமத் பாகவத அமுதத்தை அவர்களுக்கு தரவில்லை. ஆகையால் ஸ்ரீமத் பாகவதம் ஆகிற இந்த கதாமிரதம் தேவரிடம் பெறுதற்கு அரிதாயிற்று என்று புலனாகிறதல்லவா? முன்பொரு சமயம் பிரம்மதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு மன்னன் பரிஷத்து முக்தி பெற்றான் என்பதை அறிந்து பெரு வியப்பு எய்தினார். உடனே தனது சத்தியலோகத்தில் ஒரு துலா கோலட்டு, அதாவது தராசை நட்டு அதில் மோட்சத்திற்கான அனைத்து சாதனங்களையும் வைத்து நிறுத்தி பார்த்தார். மற்ற சாதனங்கள் லேசாகவும் ஸ்ரீமத் பாகவதம் இருந்த தட்டு மட்டும் ஸ்ரீமத் பாகவதம் தனது பெருமையால் பாரமிக்கதாகவும் இருந்தது. இதை கண்டு முனிவர்கள் மிக்க வியப்பு எய்தினார்கள். இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய ஸ்வரூபமே எனவும், கலியுகத்தில் இதை படிப்பதும் கேட்பதுமே மோட்சத்திற்கு சாதனம், முக்திக்கு வழி எனவும் தீர்மானித்தனர். 7 நாட்கள் பாராயணம் செய்தல், அதாவது சப்தாக விதி என்கிற நியமப்படி இதை முழுவதும் 7 நாட்கள் தொடர்ந்து கேட்போமே ஆனால் பக்தி நிச்சயம் கிட்டும். முன்பொரு சமயம் கருணை கடலான சனகாதி முனிவர்கள் இதை நாரதற்கு கூறியுள்ளனர். தேவரிஷியான நாரதர் இதை தன் தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து முன்பே கேட்டிருந்தாலும் சப்தாக விதி, அதாவது 7 நாட்களில் கேட்க வேண்டிய வழிமுறைகளை அவருக்கு சனகாதி முனிவர்கள் தான் உபதேசித்தார்கள். சவுனகர் கேட்கிறார், சூதரே, நாரதரோ இவ்வுலகியலில் ஈடுபடாதவர், அவரே பற்றற்றவர், அதிலிருந்து தனித்திருப்பவர், ஓரிடத்தில் நிலையாக நில்லாதவர். அவ்வாறு இருக்க அவர் சனகாதி யோகிகளை எங்கு சந்தித்தார்? 7 நாட்களில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வேண்டும் என்கிற விதிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் அவருக்கு எவ்வாறு தோன்றியது? சூதர் பதில் கூறுகிறார், ஸ்ரீ சுகர் என்னை தனது பிரியமான சீடன் என்று எண்ணி தனிமையில் எனக்கு இதை உபதேசித்தார்.
பக்தி நெறி சொட்டும் அந்த கதையை நான் உனக்கு கூறுவேன். ஒரு நாள் பரிசுத்தர்களான சனகாதிகள் நால்வரும் சாது சங்கம் பெற எண்ணி பகவத் குணங்கள் பற்றி மகான்களுடன் உரையாட விரும்பி விசாலா என்கிற நகரம் வந்தனர். அப்பொழுது தெய்வ செயலாக அங்கு வந்திருந்த நாரதரை கண்டார்கள். சனகாதிகள் கூறுகிறார்கள், பிரம்மபுத்திரரே, தாங்கள் முகம் வாடியிருக்கிறதே ஏன்? ஏதோ சிந்தையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. எவ்வளவு வேகமாக எங்கு போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? ஏதோ சொத்துக்களை பறிகொடுத்தவன் போல் காணப்படுகிறீர்களே, ஏன்? தாங்களோ பற்றற்றவர். அப்படி இருக்க இந்த கலக்கம் ஏன்? இதன் காரணத்தை தயவு செய்து கூற வேண்டும். நாரதர் பதில் கூறுகிறார், இந்த பூவுலகை மிக உயர்வாக நினைத்துதான் இங்கு வந்தேன். இங்கு வந்து புஷ்கரம், பிரயாகி, காசி, கோதாவரி தீரமான நாசிக், ஹரித்வாரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேதுபாலமுள்ள ராமேஸ்வரம் முதலிய புண்ணிய தீர்த்தங்கள், கஷேத்திரங்கள் என இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்தேன். ஆனால் எந்த இடத்திலும் மன மகிழ்ச்சியும் அமைதியும் கிட்டவில்லை. இப்போது அதர்மத்திற்கு துணை போகும் கலியுகம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆட்டி படைக்கிறது. இப்போது பூவுலகில் சத்தியம், தவம், உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கும் சௌச்சம், அனைவரிடமும் தயை, தானம் முதலிய எதுவுமே இல்லை. அனைத்து ஜீவர்களும் தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வதிலேயே முனைந்துள்ளனர். பேசுவதெல்லாம் பொய், சோம்பேறித்தனம், மந்தமான அறிவு, பாக்கியமற்ற நிலை, தொல்லைகளின் ஆக்கிரமிப்பு என்று அவதிப்படுகிறார்கள். சாதுக்கள் என்பவர்களும் வேதத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யும் பாஷண்டிகளாக, வேதத்தை நிந்திப்பவர்களாக உள்ளனர். பார்ப்பதற்குத்தான் அவர்கள் பற்றற்றவர்கள் போல் இருக்கின்றனர். ஆனால் பெண், பொன் ஆகியவற்றில் மோகம் கொண்டு அவைகளை தேடி அலைகின்றனர். வீட்டிலே பெண்கள் தான் அரசிகள். இளம் பெண்கள் வைத்ததுதான் சட்டமாக இருக்கிறது. அவரது சொல்லே சட்டம். அவரது சகோதரர்களே அறிவுரை கூறும் மந்திரிகள். பணப்பேராசையால் மக்கள் தங்கள் பெண் குழந்தைகளை விலைக்கு விற்கின்றனர். தம்பதிகள் சண்டையோ ஓயாததாக இருக்கிறது. பெரியோர்களது ஆசிரமங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள் ஆகியன வேறு மதத்தவர்கள், யவனர்கள் பிடியில் இருந்தன. தீய மனம் படைத்த அவர்கள் பல தேவாலயங்களை நாசப்படுத்தினார்கள். இப்பொழுது யோகிகளோ, சித்தர்களோ, ஞானிகளோ, நற்செயல் புரியும் சான்றோர்களோ இல்லை. நற்செயல்களுக்கான சாதனங்கள் அனைத்தும் கலிபுருஷன் என்னும் காட்டு தீயினால் எரிந்து சாம்பலாயின. இந்த கலியில் அனைத்து தேசவாசிகளும் கடைகளில் அன்னத்தை விற்கிறார்கள். அந்தணர்கள் கூலிக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறார்கள். பெண்களோ விபச்சாரம் செய்து தங்களை போஷித்துக் கொள்கிறார்கள். இம்மாதிரி பூவுலகம் முழுவதிலும் கலியுகத்தின் கொடுமைகளை கண்டுகொண்டே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவிளையாடல்கள் புரிந்த யமுனை நதி தீரம் வந்து சேர்ந்தேன். இம்மாதிரி பூவுலகம் முழுவதிலும் கலியுகத்தின் கொடுமைகளை கண்டுகொண்டே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவிளையாடல்கள் புரிந்த யமுனா நதி தீரம் வந்து சேர்ந்தேன். முனிவர்களே, அங்கு ஒரு ஆச்சரியத்தை கண்டேன். இளமங்கை ஒருத்தி மிகவும் மன வருத்தத்துடன் அங்கு உட்கார்ந்திருந்தாள். அவள் அருகில் வயதான கிழவர்கள் இருவர் பெருமூச்சை விட்டு கொண்டு மயங்கிய நிலையில் படுத்திருந்தனர். அந்த இளமங்கை அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு சில பொழுது அவர்களை எழுப்ப முயற்சி செய்து அதில் தோல்வியுற்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். தங்களது உண்மை நிலையினை கண்டு இறங்கி காத்து ரட்சிப்பவர் யார் என 10 திசைகளிலும் தேடி பார்த்து கொண்டிருக்கும் அந்த மங்கையை சுற்றி நூற்றுக்கணக்கான பெண்கள் விசிறி வீசிக்கொண்டு அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். வெகு தொலைவில் இருந்த இந்த காட்சியை கண்ட நான் மிகவும் வியப்புற்று அவர்களை பற்றி உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பி அவளிடம் சென்றேன். என்னை கண்டதும் அந்த இளமங்கை எழுந்து நின்று கலங்கிய மனத்துடன் கூறலானாள். இளமங்கை கூறுகிறாள், பெரியோரே, சாதுவே, ஒரு நிமிடம் இங்கு தங்கியிருந்து எனது மனக்கவலையை போக்க வேண்டும். தங்களது தரிசனம் உலகத்திலுள்ள எல்லா ஜீவராசிகளின் அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. தங்களது உபதேசத்தால் எனது மனக்கவலையும் நீங்கும், அமைதியும் கிட்டும். ஜீவர்களுக்கு நல்ல காலம் வரும்போது தானே நல்லோர்களின் தரிசனம் கிடைக்கிறது, சாதுக்களுடைய தரிசனம் கிடைக்கிறது. நாரதர் கூறினார். அப்பொழுது நான் அந்த மங்கையிடம், அம்மா, நீ யார்? இவர்கள் இருவரும் உனக்கு என்ன உறவு முறையாக வேண்டும்? உன் அருகில் இருக்கும் தாமரை கண்ணாழிகளான இவர்கள் யார்? உனது கவலைக்கான காரணம் என்ன?
உனது கவலைக்கான காரணம் என்னவென்று சொல் என்று கேட்டேன். அந்த இளமங்கை கூறினால், முனிவரே, எனது பெயர் பக்தி தேவி. இவர்கள் என் மக்கள். ஞானம் வைராக்கியம் என்று பெயரினர். காலத்தின் கோலத்தால் என்னுடைய பிள்ளைகள் மூப்பு அடைந்துள்ளனர். இந்த பெண்களோ கங்கை முதலிய புண்ணிய நதிகள். எனக்கு பணிவிடை செய்ய இவர்கள் இங்கு வந்துள்ளனர். தேவர்களான இவர்கள் பணிபுரியும் பாக்கியம் பெற்றும் எனக்கு இன்பமோ மன அமைதியோ கிட்டவில்லை. தவ சக்கரவர்த்தியே, இப்போது என் சரிதத்தை சற்று கவனமாக கேளுங்கள். அது மிகவும் விஸ்தாரமானது. இருப்பினும் அதை முழுவதுமாக கேட்டு எனக்கு அருள் புரிய வேண்டும். நான் திராவிடமாகிய தென் தமிழ் நாட்டில் பிறந்தவள். கர்நாடக தேசத்தில் வளர்ந்தேன். மகாராஷ்டிரத்தில் சில இடங்களில் பெருமை பெற்றேன். குர்ஜர தேசத்தில் கிழத்தன்மையை அடைந்தேன். கோரமான இந்த கலிகாலத்தின் தாக்கத்தால் வேதத்தை புறக்கணிக்கும் பாஷண்டிகள் என்னை இவ்வாறு அலங்கோலப்படுத்தி விட்டனர். வெகு காலமாக இந்த துன்பத்தில் இருப்பதால் நானும் என் மக்கள் இருவரும் உடல் மெலிந்து வலுவிழந்து ஒளி இழந்து இவ்வாறு வாடுகிறோம். ஆனால் இந்த பிருந்தாவனம் வந்தது முதல் நான் மறுபடியும் அழகுமிக்க இளமங்கையாக ஆகிவிட்டேன். ஆனால் எதிரில் படுத்திருக்கும் எனது இரு மகன்களும் சோர்வடைந்து துன்பப்படுகிறார்கள். ஆகவே நான் இந்த பிருந்தாவனத்தை விட்டு வேறிடம் செல்ல விரும்புகிறேன். இவர்கள் இருவரும் மூப்பால் துன்பப்படுவது கண்டு நானும் துன்பப்படுகிறேன். நான் யுவதியாகவும் என் மக்கள் இருவரும் கிழவர்களாகவும் இருக்க காரணம் என்ன? நாங்கள் மூவரும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம். அப்படி இருக்க இந்த மாறுபாடு ஏன்? உலகில் தாய் கிழவியாகவும் மக்கள் இளமையாகவும் இருப்பதுதான் இயல்பு. ஆனால் எங்கள் விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த மாறுபாடு? இதை கண்டு எனக்கும் வியப்பும் துன்பமும் ஒரு சேர வருகிறதே. தாங்களோ யோகிகளில் சிறந்தவர், முக்காலும் உணர்ந்த அறிஞர். இதற்கான காரணம் என்னவோ தயவுசெய்து கூற வேண்டுகிறேன். நாரதர் பதில் கூறுகிறார், அம்மா, நான் உனது துன்பங்களின் காரணத்தை எனது ஞான கண்ணால் கண்டு கூறுகிறேன். நீ கவலையை விடு. பகவான் ஸ்ரீ ஹரி உனது துன்பங்களை துடைத்து மங்களங்களை தருவார். சூத புராணிகர் கூறுகிறார், சிறந்த முனிவரான நாரதர் ஒரு நொடியில் அவள் துன்பத்திற்கான காரணத்தை அறிந்து கூறலானார். நாரதர் கூறுகிறார், அம்மா, கவனமாக கேள். கோரமான பல தீங்குகளை தரும் கலியுகம் இப்போது நடைபெறுகிறது. ஆகவே ஒழுக்கம், சதாச்சாரம், யோக மார்க்கம், தவம் ஆகிய அனைத்தும் இப்போது அழிக்கப்பட்டு விட்டன. மக்களோ மூர்க்கத்தனம், தீய செயல்கள் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டு அரக்கர்களாக மாறி வருகிறார்கள். உலகில் எங்கு பார்த்தாலும் நல்லவர்கள் துன்பத்தில் வாடுகிறார்கள், தீயவர்கள் இன்பமாக இருக்கிறார்கள். இந்நிலையில் தைரியத்தை மேற்கொண்டு நற்செயல்கள் செய்பவனே சிறந்த அறிவாளி. அதாவது பக்தியில் ஈடுபடுபவனே சிறந்த அறிவாளி, பண்டிதன், ஞானி என அழைக்கப்படுவான். வருடந்தோறும் இந்த பூமி ஆதிசேஷனுக்கு தலை சுமையாகத்தான் துஷ்டபுத்திரர்களை பெற்றுக் கொண்டு வருகிறார் இந்த பூமாதேவி. அது வருடந்தோறும் இந்த பூமி ஆதிசேஷனுக்கு தலை சுமையாகத்தான் அதிகரித்து வருகிறது. எதை தொடங்கலாம், எதை பார்க்கலாம் என்கிற நிலையும் மாறிவிட்டது. நற்செயல்கள் எங்குமே காணப்படவில்லை. உன்னையோ உனது பிள்ளைகளாகிய ஞான வைராக்கியத்தையோ கவனிப்பார் யாரும் இல்லை. மக்கள் உலகில் பக்தி தேவியாகிய உன்னையோ உனது பிள்ளைகளாகிய ஞான வைராக்கியத்தையோ கவனிப்பார் யாரும் இல்லை. மக்கள் உலகில் இன்பங்களில் மனத்தை செலுத்துவதால் குருடர்களாகி உங்களை கவனிக்கவில்லை. கவனிப்பாரற்ற நீங்கள் முதுமையை அடைந்து துன்புறுகிறீர்கள். பிருந்தாவனம் வந்ததால் நீ மறுபடியும் அழகிய யுவதியாக ஆனாய். பிருந்தாவனம் பரம புண்ணியமானது. அதனால் பக்தி இங்கு மகிழ்ந்து நடமாடுகிறது. ஞானம் வைராக்கியம் என்கிற உன் மக்களை இங்கு ஆதரிப்பார் இன்மையால் இவர்களது மூப்பு நீங்கவில்லை. ஆனால் பகவான் விளையாடிய இந்த மண்ணின் தொடர்பால் இவர்களுக்கு ஆத்ம சுகம் உண்டாகியுள்ளது. அதனால் இவர்கள் சற்றே தூங்குபவர்கள் போல் இருக்கிறார்கள். அதாவது பிருந்தாவனத்தில் பக்தி ஒன்றே பிரதானம். அங்கு ஞானத்திற்கோ அறிவிற்கோ வைராக்கியத்திற்கோ அதாவது துறவு நிலைக்கோ இடமில்லை. எங்கு காணிலும் பக்தி வெள்ளமே பெருகிறது. அங்கு பக்தி கேட்கிறாள், நாரதரே, ராஜா பரீட்சித்து பாவியான இந்த கலியை ஏன் தங்க வைத்தார் இந்த பூ உலகில்? இவன் வந்ததும் முன்பிருந்த சகல வஸ்துக்களின் சாரம் எங்கு போய் சென்றனவோ
தெரியவில்லையே. கருணை கடலான பகவான் ஸ்ரீ ஹரியும் இதை பார்த்து கொண்டு எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறார். முனிவரே, எனது இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்கள். தங்களது இன்சொற்கள் எனக்கு மன அமைதியை அளிக்கின்றன. நாரதர் பதில் கூறுகிறார், அம்மா குழந்தாய், நீ ஆசையோடு கேட்டுவிட்டாய். ஆகவே அவளோடு கவனமாக கேள். கல்யாணி, மங்களகரமானவளே, நான் உனக்கு அனைத்தையும் கூறுகிறேன். உனது துன்பங்கள் தானாகவே அழியும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மண்ணுலகை வெடித்து என்றைக்கு சித்திலிருந்து ஸ்ரீ வைகுண்டத்திற்கு எழுந்தருளினாரோ அன்றே நற்செயல்களுக்கு தீங்கு செய்யும் கலியுகம் பிறந்து விட்டது. மன்னன் பரீட்சித்து அனைத்து திசைகளிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் வேளையில் இந்த கலியை சந்தித்தான். ஆனால் இந்த கலி தீனனாக அவனது திருவடிகளில் சரணமடைந்தான். மகரந்தத்தையே தேடும் வண்டு போல, மகரந்தத்துள்ள தேனையே தேடும் வண்டு போல எதிரிலுள்ள நற்பொருளை தேடி செல்லும் மன்னன் பரீட்சித்து நாம் எவனை கொல்லக்கூடாது என எண்ணினான். ஆனால் இந்த கலி தீனனாக அவனது திருவடிகளில் சரணமடைந்தான். பரீட்சித்தின் திருவடிகளில் சரணமடைந்தான். மகரந்தத்துள்ள தேனையே தேடும் வண்டு போல எதிரிலுள்ள நற்பொருளையே தேடி செல்லும் மன்னன் பரீட்சித்து நாம் இவனை கொல்லக்கூடாது என எண்ணினான். தவம், யோகம், சமாதி ஆகிய உபாயங்களால் பெற இயலாத உயர்ந்த பதவி கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ ஹரியின் திருநாமங்களை கூறுவதாலேயே எளிதில் பெறலாகும். இந்த கலியுகம் சாரமற்றதாயினும் பகவன் நாம சங்கீர்த்தனத்தாலேயே அனைத்து நலன்களும் எளிதில் பெறலாகும் தன்மையை எண்ணியும் கலியுகத்தால் தோன்றும் அனைத்து ஜீவராசிகளின் நன்மையை கருதியும் இந்த கலியை கொல்லாமல் விடுத்தான் பரிசுத்து. இந்த கலியில் மக்கள் தவநெறி விடுத்து மரநெறியில் ஒழுகுவதால் அனைத்து பொருள்களின் சாரமும் அழிந்து விட்டது. பூமியில் உள்ள எல்லா பொருட்களும் விதையற்ற பதர் போல் ஆயின. அந்தணர்கள் உணவிற்கும் செல்வத்திற்கும் ஆசைப்பட்டு வீடு வீடாக தெருவாக ஸ்ரீமத் பாகவத கதைகளை கூறி வருவதால் கதைகளின் சாரமாகிய பெருமை, அதனுடைய ஜீவன், அதாவது பக்தி ஞான வைராக்கியம் பிரகாசிக்காமல் போய்விட்டது. கதைகளின் சாரம் பெருமை போய்விட்டது. பலவித தீச்செயல்களால் புரிபவர்கள் தெய்வமில்லை என்று பேசி திரியும் நாத்திகர்கள் மரநெறி ஒழுக்கத்தால் அறநெறி ஒழுக்கமெல்லாம் மரநெறி அதர்மத்தை கடைபிடிப்பதால் நரகம் புகை இருப்பவர்கள் ஆகியோர் நதி தீரங்களிலும் தேவாலயங்களிலும் வசிப்பதால் தீர்த்தத்தின் மகிமை, கஷேத்திரங்களுடைய சாநித்தியம் குறைந்து பெருமை அழிந்தது. காமம், குரோதம், பேராசை, உலகில் விஷயங்கள் ஆகியவற்றிலேயே மனம் மயங்கி ஈடுபாடு கொண்டு அவற்றை பெற வேண்டி போலியாக தவம் செய்வர்களது செய்கையால் தவத்தின் பெருமை நீங்கியது. காமம், குரோதம், பேராசை, உலகில் விஷயங்கள் ஆகியவற்றிலேயே மனம் மயங்கி ஈடுபாடு கொண்டு அவற்றை பெற வேண்டி போலியாக தவம் செய்வர்களது செய்கையால் தவத்தின் பெருமை நீங்கியது. மன அடக்கமின்மை, பேராசை, ஆடம்பரம், வேதநெறி விடுத்த நாத்திக எண்ணம் ஆகியவற்றை கடைபிடித்து சாஸ்திரங்களை பயிலாது விடுத்ததால் தியான யோகத்தின் பெருமையும் அழிந்தது. பண்டிதர்களோ முக்தி நெறி பெற முயலாமல் விலங்குகள் போல பெண்கள் இணக்கம் கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதிலேயே அறிவை செலுத்துவதால் முக்தி நெறி அறியா மூடர்கள் ஆயினர். தொன்று தொட்டு வழி வழியாக கடைபிடிக்கப்பட்டு வந்த விஷ்ணு பக்தி இப்பொழுது காண கிடைக்கவில்லை. இவ்வாறுதான் எல்லா வஸ்துக்களின் சாரமும் அப்பெருமையும் காண கிடைக்காது அழிந்து போயின. இதுதான் இந்த கலியுகத்தின் இயல்பு, கலி தர்மம். இதில் யார் மீதும் குற்றமில்லை. இதனாலேயே தாமரை கண்ணனான பகவான் கண்களுக்கு புலனாகாது வெகு அருகிலேயே இருந்தும் இவ்வளவையும் பொறுத்து கொண்டிருக்கிறார். சூதர் கூறுகிறார், சௌனகரே, இவ்வாறு நாரதர் கூற கேட்ட பக்தி என்கிற பெண்ணுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இதை கேட்டு பக்தி எதை கூறினாலோ அதை கேள். பக்தி கேட்கிறாள், தேவரிஷியே, தாங்களே புண்ணியசாலி. தங்களது தரிசனம் பெற்றது எனது பாக்கியமே. இவ்வுலகில் இறை அடியாரனது தரிசனமே, பகவத் பார்ஷதருடைய தரிசனமே, பகவானுடைய பக்தருடைய தரிசனமே, பாகவதருடைய தரிசனமே அனைத்து சித்திகளையும் நலன்களையும் பெற உயர்ந்த காரணமாகும். தாங்கள் ஒருமுறை செய்த உபதேசத்தை கேட்டு கயாதுவின் புதல்வனான பிரகலாதன் இந்த உலக மாயையை வெற்றி கொண்டான். தங்களது கருணையால் தான் துருவனும் அழிவற்ற துருவ பதத்தை பெற்றான்.
சகல க்ஷேமத்தையும் அருளும் பிரம்மதேவரின் புதல்வர் தாங்கள். நான் தங்களை வணங்குகிறேன். என்னை காப்பாற்ற வேண்டும். ஸ்ரீமத் பத்ம புராணம் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் முதலாவது அத்தியாயம் முற்றிற்று. அது 2வது அத்தியாயம். ஸ்ரீ ஹரே நம சரண சரண நம கோபிகா ஜீவனஸ்மரன் கோவிந்த கோவிந்தா ஜெய் ஜானகாந்த ஸ்மரன் ஜெய் ஜெய் ராம ராமா ஹர நம பார்வதிபதி ஹர மகாதேவ சத்தியமன சுவாமிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். 2வது அத்தியாயம். நாரதர் பக்தியின் துன்பத்தை துடைக்க முயற்சித்தல். நாரதர் கூறுகிறார், பெண்ணே, நீ ஏன் வீணாக வருந்துகிறாய்? ஏன் சிந்தை கலங்குகிறாய்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி தாமரைகளை இடையறாத தியானம் செய். அவரது திருவருளால் உனது துன்பங்கள் அனைத்தும் தானாக விலகும். கௌரவர்களது அக்கிரம செயல்களிலிருந்து திரௌபதியை காக்கவில்லையா? கோபிகளை பல துன்பங்களிலிருந்து பகவான் காப்பாற்றவில்லையா? அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் இப்போது எங்கே போய்விட்டார்? நீ பக்தி அல்லவா? தமது உயிரை விட உன்னிடம் அதிக அன்பு வைத்துள்ளார் கிருஷ்ணன். பகவான், நீ அழைத்தால் அவர் பரம பாவிகள் வீட்டுக்கு கூட தேடி வருவார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் ஆகிய 3 யுகங்களிலும் ஞானம் வைராக்கியமுமே முக்தி சாதனங்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் பக்தி ஒன்றே பிரம்மத்துடன் 2 கலப்பதான முக்திக்கு எளிய வழி. இதை நினைத்துதான் ஆனந்தமே வடிவான ஞானஸ்வரூபரான பகவான் உன்னை தேகத்தோடு படைத்தார். மிக்க அழகியான நீயோ ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானவள். முன்பொரு சமயம் நீ 2 கைகளையும் கூப்பி வணங்கி பகவானிடம் நான் என்ன பணிவிடை செய்ய வேண்டும் என கேட்க, அவரும் நீ எனது பக்தர்களை போஷித்து வருவாயாக என்று கட்டளையிட்டார். பகவானது கட்டளையை உடனே ஒப்புக்கொண்ட உன்னை கண்டு மிகவும் மகிழ்ந்த பகவான் உனக்கு முக்தி தேவியை பணிப்பெண்ணாக நியமித்து ஞானம் வைராக்கியம் இவை 2ஐயும் உனது குழந்தைகளாக தந்தார். பின் நீ உனது நிஜ ஸ்வரூபத்துடன் பகவானது ஸ்ரீவைகுண்டத்தில் பக்தர்களை வளர்த்து வந்தாய். பூவுலகில் அடியார்களை காக்க நீ நிழல் உருவை, அதாவது சாயா ரூபத்தை, நிழல் உருவத்தை ஏற்று வந்தாய். ஒரிஜினல் ரூபம் வைகுண்டத்தில் இருக்கு, நிழல் ரூபத்துல பூமியில் அடையிறான் பக்தி தேவி. பக்தி ஞான வைராக்கியம் முக்தியும் கூட. அப்போது முக்தி ஞான வைராக்கியம் ஆகியோருடன் நீ இப்பூமிக்கு வந்தாய். கிருதயுகம் ஆகிய சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் ஆகிய 3 யுகங்களிலும் நீ பரமானந்தமாய் இருந்தாய். இந்த கலியுகத்தில் உனது சேடியான முக்தி வேதத்திற்கு புறம்பான பாஷாண்டிகளாகிய நோயினால் தாக்கப்பட்டு மெலிந்து போனாள். ஆகவே அவள் உன் கட்டளையை ஏற்று ஸ்ரீ வைகுண்டம் சென்றாள். நீ நினைக்கும் போதெல்லாம் அவள் இப்பூவுலகம் வந்து போகிறாள். ஆனால் நீ ஞான வைராக்கியம் 2ஐயும் உன் மக்களாக ஏற்று உன்னிடமே வைத்துக் கொண்டாய். இந்த கலிகாலத்தில் அவர்களை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாது ஒதுக்கிவிட்டபடியால், அதாவது மோட்சத்துக்கு முயற்சி பண்ணாததால் மக்கள்லாம் கலிகாலத்தில் அவர்கள் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாது ஒதுக்கிவிட்டபடியால், அவர்கள் ஞான வைராக்கியத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம ஒதுக்கிவிட்டதுனால ஞானத்தினால்தான் மோட்சம் அடைய முடியும். அந்த ஞான வைராக்கியத்தை பெறாமல் இருக்கிறதுனால மக்கள்லாம் அவர்கள் உற்சாகம் இழந்து மூப்பை அடைந்தனர். இதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம். இவர்கள் திரும்பவும் புதிய பலத்துடன் இருக்க நான் முயற்சிக்கிறேன். அழகிய முகமுடைய பெண்ணே, இந்த கலியுகத்திற்கு சமமான வேறு எந்த யுகமும் இல்லை. இந்த யுகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இதயத்திலும் உன்னை ஸ்தாபிக்க செய்கிறேன், குடியிருக்க செய்கிறேன். இதோ பார் கர்மயோகம், ஞான யோகம் ஆகிய மற்ற எல்லா நெறிகளையும் தொலைவில் நிறுத்தி பக்தியை முக்கியமாக கொண்ட பலபடியான விழாக்களை முன்னிறுத்தி நடத்தி உன்னை பக்தியை உலகம் எங்கும் பரவ செய்வேன். அவ்வாறு செய்யவில்லையானால் நான் பகவத் பக்தன் அல்லேன். நான் ஹரிதாசன் கிடையாது. நான் ஹரியனுடைய அடியவன் அல்லன். அப்படி நான் செய்யலனா அப்படின்னு சபதமிட்டார் நாரதர். இந்த கலியுகத்தில் பரம பாவிகளான மக்களும் உன்னை பின்பற்றி நடப்பார்களே, ஆனால் அவர்கள் சிறிதும் பயமின்றி ஸ்ரீ வைகுண்டத்தையே அடைவார்கள். அன்பே வடிவான பக்தி தேவியே, எவனுடைய ஹிருதயத்தில் நித்திய வாசம் செய்கிறாளோ அவனது மனதும் மிக்க தூய்மை பெறுகிறது.
அவன் கனவிலும் யமனியோ யமதூதர்களையோ அவன் காண மாட்டான். அவனுக்கு மரண பயம் இல்லை. அவனுக்கு யம பயம் இல்லை, மரண பயம் இல்லை. பக்தியோடு கூடிய மனமுள்ளவனை பக்தனை பூத பிரேத பிசாசங்கள், ராட்சதர்கள், அசுரர்கள் ஆகிய எவரிடம் நெருங்க இயலாது. தவம், வேதம் ஓதுதல், ஞானம், கர்மயோகம் ஆகிய எந்த சாதனங்களாலும் பகவானை வசப்படுத்த முடியாது. ஆனால் பக்திக்கு மட்டுமே அவர் கட்டுப்படுவார். இதற்கு கோபிகளே பிரமாணம், இதற்கு கோபிகளே சாட்சி, முன்னுதாரணம். பல்லாயிரக்கணக்கான பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாலேயே ஒருவனுக்கு பக்தி யோகத்தில் மனம், பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் செய்த புண்ணியத்தின் பயனாலேயே ஒருவனுக்கு பக்தி யோகத்தில் மனம் ஈடுபடுகிறது. கலியுகத்தில் பக்திய முக்திக்கு சிறந்த சாதனம். பக்தி இருப்பின் இறைவன் நம் கண்முன்னே நிற்பான். பக்தியை நிந்திப்பவன், ஏற்காதவன் உலகங்களில் துன்பத்தை தான் பெறுவான். முன்பொரு சமயம் பக்தனான அம்பரீஷனை அசட்டை செய்ததனால் துர்வாச மகரிஷி மிகவும் துன்பத்துக்குள்ளானார். பற்பல விரதங்கள், புண்ணிய நதிகளில் ஸ்நானம், யோக பயிற்சிகள், வேள்விகள் செய்தல், வேதாந்த விசாரம் செய்தல் ஆகிய பலவிதமான சாதனங்களால் யாது பயன்? இவைகளால் முக்தி பெற உதவ முடியாது. ஆனால் முக்தியை பெற்று தருவதற்கு பக்தி ஒன்றே போதுமானது. சூதர் கூறுகிறார், இவ்வாறு நாரதர் தனது பெருமைகளை, பக்தி தேவனுடைய பெருமைகளை வர்ணிக்க கேட்ட பக்தி தேவி என்ற பெண் தனது அவயவங்கள் எல்லாம் புதுப்பொழிவு பெற, உடல் வலிமை பெற மகிழ்ந்து அவரிடம் கூறலானார். பக்தி கூறுகிறாள், நாரதரே, நீங்கள் தான் பாக்கியம் பெற்றவர். என்னிடம் உங்களுக்குத்தான் எத்தனை உறுதியான அன்பு. நான் தங்கள் இதயத்திலிருந்து எங்குமே செல்ல மாட்டேன். அங்கேயே உறுதியாக இருப்பேன். பெரியோரே, தங்களது கருணையே கருணை. ஒரு நொடியில் எனது துன்பங்களை நீக்கிவிட்டீரே. ஆனால் என் பிள்ளைகள் தான் இன்னும் உணர்வின்றி இருக்கிறார்கள். அவர்களை சீக்கிரம் எழுப்பி விடுங்கள், உணர்வு பெற செய்யுங்கள். சூதர் கூறுகிறார், அவள் கூறியதை கேட்ட நாரதன் மிக்க கருணை கொண்டு அவளை தன் கைகளால் உலுக்கி எழுப்ப தொடங்கினார். அவர்களது காதுகள் அருகில் தனது முகத்தை கொண்டு சென்று, ஞானமே விழித்துக்கொள், வைரக்குமே சீக்கிரம் எழுந்திரு. அவரது காதுகள் அருகில் தனது முகத்தை கொண்டு சென்று, ஞானமே விழித்துக்கொள், வைரக்குமே சீக்கிரம் எழுந்திரு என்று உறக்க கூறினார். அதன்பின் வேதங்களை கூறினேன், உபனிஷதங்களை சொன்னேன், ஸ்ரீமத் பகவத்கீதையை பன்முறையும் கூறினேன். இதன் பின் அவர்களும் எப்படியோ வேண்டா வெறுப்பாக எழுந்தனர். ஆனால் சோம்பலால் கொட்டாவை விட்ட வண்ணம் கண்களை திறந்து கூட பார்க்காமல் இருந்தனர். பெரும்பாலும் கொக்கு போல வெளுத்திருந்தனர். அவரது கைகால்கள் உலர்ந்த கட்டை போல் கடினமாகவும் ஒளியற்றனவாகவும் இருந்தன. பசிதாகத்தினால் இவ்வாறு மிகவும் மெலிந்த அந்த ஞான வைராக்கியம் இருவர்களும் திரும்பவும் தூங்குவது கண்ட நாரதர் மிகவும் கவலையுற்று, இப்பொழுது என்ன செய்யலாம் என சிந்தித்தார். சௌனகரே, இவர்களது தூக்கமும் அதைவிட பெரிதான கிழத்தனமும் எவ்வாறு நீங்கும்? அந்தோ இப்போது என் செய்வது என்று நினைத்து வருந்திய நாரதர் பகவான் கோவிந்தனை தியானித்தார். அப்போது ஒரு அசரீர் வாக்கு ஆகாசவாணி கேட்டது. முனிவரே, வருத்தம் வேண்டாம். உங்களது முயற்சி நிச்சயமாக பயனளிக்கும். தேவரிஷியே, இதற்காக நீ ஒரு நற்கர்மம் ஆற்றுவாய். சாந்தியை அணிகலனாக கொண்ட சான்றோர்கள்
அதை பற்றி உனக்கு கூறுவார்கள். அதை பற்றி கூறுவார்கள். நீ அந்த நற்கர்மத்தை செய்தவுடன் இவரது தூக்கமும் மூப்பும் நொடியில் நீங்கிவிடும். பக்தியும் எங்கும் பரவும். இந்த ஆகாயவாணி, இந்த ஆசீர்வாக்கை அங்குள்ள அனைவரும் தெளிவாக கேட்டனர். நாரதரோ மிகுந்த வியப்புடன் இதன் கருத்து என்னவென்று புரியவில்லையே என தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். நாரதர் கூறுகிறார், இந்த ஆகாயவாணியோ மலைப்பொருளாக கூறுகிறது. எவ்வளவு துன்பம் துளைக்கும் அந்த புண்ணிய கர்மம்தான் என்ன? அதை செய்யும் வழிதான் என்ன? இது செய்து வைப்பவர் யார்? அந்த சத்புருஷர் எங்கு கிடைப்பார்? நமக்கு சூதர் கூறுகிறார், சோனகரே, நாரதர் ஞானம் வைராக்கியம் ஆகிய இருவரையும் அந்த நாரதர் கூறுகிறார், இந்த ஆகாயவாணியை மறைப்பொருளாக கூறுகிறது. எவ்வளவு துன்பம் துடைக்கும் அந்த புண்ணிய கர்மம் தான் என்ன? அதை செய்யும் வழி என்ன? இதை செய்து வைப்பவர் யார்? அந்த சத்புருஷர் எங்கு கிடைப்பாரோ தெரியவில்லையே. நமக்கு அதை எவ்வாறு கூறுவார்? இப்போது ஆகாயவாணி கூறியதன் தொடர்பாக நான் என்ன செய்ய வேண்டுமோ? சூதர் கூறுகிறார், சோனுகரே, நாரதர் ஞானம் வைராக்கியம் ஆகிய இருவரையும் அங்கேயே விட்டுவிட்டு ஒவ்வொரு தீர்த்தமாக சென்று தீர்த்த யாத்திரை செய்ய ஆரம்பித்து வழியில் நேர்படும் முனிவரிடம் ஆகாயவாணி கூறிய அந்த புண்ணிய கர்மத்தின் சாதனம் பற்றி கேட்க தொடங்கினார். அவர் கூறியதை கேட்ட அவர்கள் நிச்சயமான விடையை கூறவில்லை. சிலர் அதை செய்வதே மிகவும் கடினம் என்றனர். சிலரோ இதை பற்றி நிச்சயமான பதிலை பெறுவது சுலபமில்லை என்றனர். மற்றும் சிலர் மௌனம் சாதித்தனர். வேறு சிலரோ இதற்கு தவறான பதிலை கூறி அதனால் நாம் அவமானப்பட நேர்ந்தால் என்ன செய்வது என பயந்து அங்கிருந்து நழுவினார்கள். உலகங்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து ஆஹா ஆஹா என்றது. மக்கள் தங்களுக்குள் ரகசியமாக, ஐயா, வேதம், உபநிஷதம், ஸ்ரீமத் பகவத்கீதை என மூன்றையும் திரும்ப திரும்ப அவர்கள் காதில் உறக்க ஓதின பின்பும் பக்தி ஞான வைராக்கியம் என்கிற இவர்கள் மூவரும் தூக்கத்திலிருந்து எழவில்லை எனில் வேறு எந்த உபாயம்தான் உள்ளது என்று காதோடு காதாக பேசிக்கொண்டனர். யோகேஸ்வரனான நாரதற்கே இது பற்றி தெரியவில்லை எனில் இவ்வுலக மக்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் எப்படி பதில் கூறுவார்கள்? இவ்வாறு நாரதர் கேட்டதற்கு அனைத்து ரிஷி முனிவர்களும் இதற்கான பதிலை அறியாததால் இது செயற்கரிய செயல் என்று மட்டும் நிச்சயமாக கூறினார்கள். இவ்வாறு விடை புரியாது மிக்க கவலை கொண்ட நாரதர் பத்ரிகாசிரமம் சென்றார். ஞானம் வைராக்கிய ஆகிய இருவர்களையும் எழுப்ப வேண்டி நான் இங்கு கடுந்தவம் செய்வேனாக என்று தீர்மானித்தார். அப்பொழுது கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய சனகாதி முனிவர்கள் அவர் எதிரில் தோன்றினர். அவர்களை கண்ட நாரத முனிவர் முறைப்படி அவர்களை வணங்கி கேட்கலானார். நாரதர் கேட்கிறார், பெரியோர்களே, இன்று உங்களை சந்தித்தது என்னுடைய பெரும் பேற்றின் பயனே, பெரும் பாக்கியமே. என்னிடம் கருணை கொண்டு எனது சந்தேகத்திற்கு விரைவில் பதில் கூறுங்கள். நீங்கள் நால்வரும் மகா யோகீஸ்வரர்கள், அறிஞர்கள், பலவும் கற்றவர்கள். பார்ப்பதற்கு 5 வயது
பாலகர்களாக காட்சியளிக்கிறீர்கள். சனகாதி முனிவர்கள் 4 பேரும் குள்ளமாக தான் இருப்பாங்க. அதான் 5 வயது பாலகர்கள் போல இருப்பாங்க. 5 வயது. நீங்கள் 4 மகா யோகேஸ்வரர்கள், அறிஞர்கள், பலவும் கற்றவர்கள். பார்ப்பதற்கு 5 வயது பாலகர்களாக காட்சியளிக்கிறீர்கள். ஆனால் முன் தோன்றியவர்களுக்கும் கஷ்யர் முதலிய பிரஜாபதிகளுக்கும் முன் தோன்றியவர்கள் நீங்கள். எப்போதும் ஸ்ரீ வைகுண்டத்திலேயே வாசம் புரிபவர்கள். பகவான் ஸ்ரீ ஹரியின் திருநாமங்களை ஓதிக்கொண்டிருப்பவர்கள். பகவானது திருவிளையாடல்களில் அமிர்தத்தை சதா பரவி கொண்டு மெய் மறந்த நிலையில் இருப்பவர்கள். சதா பருகி கொண்டு மெய்மறந்த நிலையில் இருப்பவர்கள். உங்களுக்கு பகவத் கதைகளை செவியார பருகுவதே உண்ணும் சோறும் பருகும் நீரும். ஸ்ரீ ஹரியே நமக்கு சரணம் என்கிற வார்த்தையே உங்கள் திருவாயிலிருந்து வெளிவரும் தாரக நாமம். ஆகவே காலத்தின் கோலமான இந்த மூப்பு உங்களிடம் அண்டாது. அதன் தொல்லை உங்களுக்கு இல்லை. முன்னொரு காலத்தில் தங்களது புருவ நெரிச்சலாலேயே ஸ்ரீ விஷ்ணு பார்ஷதர்களான ஜெயவிஜய்கள் கீழே பூவலிகள் வந்து பிறந்து பின் உங்கள் கருணையால் திரும்பவும் ஸ்ரீ வைகுண்டம் அடைந்தனர். சனகாதி முனிவர்களை பார்த்து 4 பேரை பார்த்து நாரத சொல்றார். முன்பொரு காலத்தில் தங்களது புருவ நெரித்தலாலேயே ஸ்ரீ விஷ்ணு பார்ஷதர்களான ஜெயவிஜயர்கள் கீழே பூவலைகள் வந்து பிரார்த்தித்து ஸ்ரீ விஷ்ணு பார்ஷதன் ஜெயவிஜயர்கள் கீழே பூவலைகள் வந்து பிறந்து பின் உங்கள் கருணையால் திரும்பவும் ஸ்ரீ வைகுண்டம் அடைந்தனர். மகாபாக்கியத்தின் பயனாக இன்று உங்களது தரிசனம் கிடைத்தது. கருணை கடலான நீங்கள் திறனான எனக்கு அருள் புரிய வேண்டும். அசரீரி எனக்கு கூறிய சாதனம் என்ன? எதை பற்றி கூறியது? நான் அதை எவ்வாறு அனுஷ்டிப்பது? இதை பற்றி தாங்கள் விரிவாக எனக்கு கூற வேண்டும். பக்தி ஞான வைராக்கியம் ஆகிய மூவருக்கும் சுகம் எவ்வாறு கிடைக்கும்? அனைத்து வருணத்தவர்களும் இவர்களை அன்போடு ஆதரிக்க வேண்டும். அதற்கான உபாயம் கூறுங்கள். சனகாதி முனிவர்கள் குமாரர்கள் 4 பேரும் கூறுகிறார்கள், தேவரிஷியே, கவலையை விடுங்கள், மனதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். முன் காலத்திலிருந்து இதற்கான எளிய வழி இருக்கிறது, சுலபமான உபாயம் இருக்கிறது. நாரதரே, நீர்தான் புண்ணியம் செய்தவர். வைராக்கியமுள்ள துறவிகளுக்கும் துறவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது அடியவர்களுக்கெல்லாம் நாரதரே, நீர்தான் புண்ணியம் செய்தவர். வைராக்கியமுள்ள துறவிகளும் துறவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது அடியார்களுக்கெல்லாம் நாயகமணி. பக்தி யோகத்தை பரப்புவதில் சூரியனை போல் பிரகாசிப்பவர். பக்தியை பரப்புவதில் நீங்கள் கொண்ட முயற்சி ஈடுபாடு வியப்பை தரும். இது புதிய முயற்சி அல்ல. இறையடியார்களுக்கு பக்தியை நன்கு பரப்புவது தானே ஏற்ற செயல். இந்த பிரபஞ்சத்தில் மகரிஷிகள் பற்பல உபாயங்களை முன்பே கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவை எளிதானவை அல்ல, கடினமானவை. முடிவில் சொர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களைத்தான் பெற்றுத் தருவன. மோட்சம் கிடைக்காது.
ஆனால் பகவானை அடைவிக்கும் முக்தி நெறி இதுவரை மறைப்பொருளாகத்தான் உள்ளது. அவ்வழியை உபதேசிக்கும் மகான் கிடைப்பதற்கு அரியவர். அவ்வழி பெரும்பாலும் இறை தவத்தினால்தான் பெறலாகும். அசரீர் வாக்காக உமக்கு கூறிய அந்த நற்கர்மம் பற்றி நாங்கள் கூறுகிறோம். மனத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு ஒருமைப்பாட்டுடன் கேளுங்கள். நாரதரே, திரவிய யக்ஞம், அதாவது பொருள் கொண்டு செய்யும் வேள்வி, தவ வேள்வி, யோக வேள்வி, வேத முதலான ஞான வேள்வி என்கிற இவற்றை பலர் அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் சொர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை பெறும் வழியைத்தான் போதிக்கின்றன. ஆனால் பண்டிதர்கள் ஞான வேள்வியிலேயே முக்தி நல்கும் நற்செயலாக ஆனால் பண்டிதர்கள் ஞான வேள்வியை முக்தி நல்கும் நற்செயலாக கூறுகின்றனர். அந்த ஞான வேள்வி சுகபிரம்ம ரிஷி பரிஷத்துக்கு கூறிய ஸ்ரீமத் பாகவத பாராயணமே. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஒலியை கேட்டாலே போதும், பக்தி ஞான வைராக்கியம் மூவரும் பலம் பெறுவார்கள். ஞான வைராக்கியம் இவர்களின் துன்பம் விலகும். பக்தியின் மகிழ்ச்சி பெறும். சிங்கத்தின் கச்சனை கேட்டு நரிகள் ஓடி ஒளிவது போல கலியின் எல்லா தோஷங்களுக்கும் சிங்கத்தின் கச்சனை கேட்டு நதிகள் ஓடி ஒளிவது போல் கலியின் எல்லா தோஷங்களும் துன்பங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தின் துணி ஒலி கேட்டு அழிந்து போகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஒளியின் வலிமையால் அன்பு சுவை பிரேமரசத்தை பெருக்கும் பக்தியானவர் ஞானம் வைராக்கிய ஆகிய இவர்களுடன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இதயத்திலும் நர்த்தனம் புரிவாள். நாரதர் கூறுகிறார், நான் வேதம், உபனிஷதம், பகவத்கீதை ஆகிய மூன்றையும் பக்தி ஞான வைராக்கியம் ஆகிய மூவரது காதுகளிலும் பலமுறை ஓதினேன். ஆனால் அவர்கள் மூவரும் எழவில்லையே. அப்படி இருக்க ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் மட்டும் எழுந்து விடுவார்களா? ஸ்ரீமத் பாகவதத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு பதத்திலும் வேத சாரம் நிறைந்துள்ளது. நீங்கள் நால்வரும் கூறுகிறார், நான் வேதம், உபனிஷத்தும், பகவத்கீதை ஆகிய மூன்றையும் பக்தி ஞான வைராக்கியம் ஆகிய மூவரது காதுகளிலும் பலமுறை ஓதினேன். ஆனால் அவர்கள் மூவரும் எழவில்லையே. அப்படி இருக்க ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் மட்டும் எழுந்து விடுவார்களா? ஸ்ரீமத் பாகவதத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு பதத்திலும் வேத சாரம் நிறைந்துள்ளது. நீங்கள் நால்வரும் சரணாகத உற்சவர்கள், அந்தியவர்களை ஆதரிப்பவர்கள். தங்களது தரிசனம் என்றுமே வீணாகாதது, விரும்பும் பலனை தரவுள்ளது. காலதாமதமின்றி நான் அந்த நற்காரியத்தை செய்ய எனது சந்தேகத்தை தீர்த்தருள வேண்டுகிறேன். அசரீர்வாக்காக சொன்ன அந்த நற்காரியம் என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனது சந்தேகத்தை தீர்த்தருள வேண்டுகிறேன். சனகாதி முனிவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்ட கதைகள் முழுவதும் வேதம் மற்றும் உபநிஷதங்களின் சாரத்தை தம்முன், அதாவது அதுக்கு மற்ற பாகவதம் மட்டும் என்ன பெருமை அந்த அளவுக்கு அப்படின்னு கேட்கிறார். அதுதான் போல் சொல்றாங்க. சனகாதிகள் கூறுகிறார்கள், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்ட கதைகள் முழுவதும் வேதம் மற்றும் உபநிஷதங்களின் சாரத்தை தம்முள் கொண்டவை. அதன் பயன்களோ அதிலிருந்து தனித்து மேம்பட்டு நிற்பவை. ஆகவே இதன் பெருமை சொல்லுக்கு அடங்காதது. மரத்தில் அதனுடைய ரசம் சாரானது அடிவேர் முதல் நுனிக்கலை வரை நிரம்பியுள்ளது. அதன் ரசம், அந்த சாரம், ஒரு மரத்தால் உறிஞ்சப்படும் அந்த ரசமானது, அந்த சாரானது அடிவேர் முதல் நுனிக்கலை வரை நிரம்பித்தான் உள்ளது. ஆனால் அதை அந்த இடங்களில் எல்லாம் சுவைக்க முடியுமா? முடியாதல்லவா? அதே சாறு பழமாக வெளிவரும் போது அதை அனைவரும் விருப்பத்தோடு சுவைக்கிறார்கள். பாலில் நெய் இருக்கிறது, ஆனால் பாலில் நெய்யின் சுவையை
அனுபவிக்க முடிவதில்லை. அதே பாலை காய்ச்சி தயாராக்கி கடைந்து வெண்ணெய் எடுத்து உருக்கினால் நெய் கிடைக்கிறது. அது தேவர்களுக்கும் சுவை அளிப்பதாக ஆகிறது அல்லவா? கரும்பில் அடி முதல் நுனி வரை எங்கும் சர்க்கரை உள்ளது. ஆனால் பாலில் நெய் இருக்கிறது. ஆனால் பாலில் நெய்யின் சுவையை அனுபவிக்க முடிவதில்லை. அதே பாலை காய்ச்சி தயாராக்கி கடைந்து வெண்ணெய் எடுத்து உருக்கினால் நெய் கிடைக்கிறது. அது தேவர்களுக்கும் சுவை அளிப்பதாக ஆகிறது அல்லவா? இந்த நெய் ஊற்றினா நெருப்பு நல்லா பிரகாசிக்கிறப்ப பக்தி ஞான வைராக்கியம் நமக்குள்ள பிரகாசிக்கிறதுக்கு பக்தி தான் சிறந்த வழி. தியான யோகம் தான் முடியாது அப்படின்றார். கரும்பில் அடி முதல் நுனி வரை எங்கும் சர்க்கரை உள்ளது. ஆனால் அதை பிழிந்து கரும்பு சாற்றை எடுத்து காய்ச்சினால் தானே சர்க்கரையாக சுவைக்க முடிகிறது. அதே போலத்தான் ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க வேதங்கள் உபனிஷத்துக்களுடைய சாரம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் முழுவதும் வேதத்திற்கு ஒப்பானது. பக்தி ஞானம் வைராக்கியம் ஆகிய மூன்றையும் உலகில் நிலையாக பரப்பவே ஸ்ரீ வேத வியாசர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வெளிப்படுத்தினார். முன்பொரு சமயம் மகாபாரதத்தை செய்த வியாச முனிவர் வேத முனிவர் வேதங்களை நான்காக வகுத்தும் உபனிஷதங்களின் உண்மை பொருளை பிரம்மசூத்திரங்கள் வாயிலாக வெளிப்படுத்தியும் முன்பொரு சமயம் மகாபாரதத்தை செய்த வியாச முனிவர் வேதங்களை நான்காக வகுத்தும் உபனிஷதங்களின் உண்மை பொருளை பிரம்மசூத்திரங்கள் வாயிலாக வெளிப்படுத்தியும் ஸ்ரீமத் பகவத்கீதையை எழுதியும் மன அமைதி பெறாமல் அவளுடன் முன்பொரு சமயம் மகாபாரதத்தை செய்த வியாச முனிவர் வேதங்களை நான்காக வகுத்தும் உபனிஷதங்களின் உண்மை பொருளை பிரம்மசூத்திரங்கள் வாயிலாக வெளிப்படுத்தியும் ஸ்ரீமத் பகவத்கீதையை எழுதியும் மன அமைதி பெறாமல் அவளுடன் அறியாமை கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தார். அப்போது நாரதரே, தாங்கள் தான் சதுஸ்லோகி பாகவதம் என 4 ஸ்லோகங்களில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சதுஸ்லோகி பாகவதம் என 4 ஸ்லோகங்களில் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவருக்கு உபதேசம் செய்தீர்கள். இதை கேட்டதும் அவரது மனக்கவலைகள் நீங்கி அமைதி பெற்றார். இதில் தங்களுக்கு என்ன வியப்பு, என்ன சந்தேகம்? எங்களிடமே கேட்கிறீர்களே. நீங்கள் அவர்களது கவலைகளையும் துன்பங்களையும் நீக்க ஸ்ரீமத் பாகவத புராணத்தை கூறுங்கள். அதை அவர்கள் கேட்கட்டும். வியாசருக்கு உபதேசம் பண்ணதே நீங்க தான். பாகவதத்தினால்தான் மன சந்தோஷம் அடையுன்னு நீங்களே இப்ப நீங்களே பாகவதத்தினால பிரச்சனை தீருமான்னு கேட்குறீங்களே, அது எப்படி? அதான் சொல்றாரு. அதனால இது தங்களுக்கு என்ன வியப்பு, என்ன சந்தேகம்? எங்களிடமே கேட்கிறீர்களே. நீங்கள் அவர்களது கவலைகளையும் துன்பங்களையும் நீக்க ஸ்ரீமத் பாகவத புராணத்தை கூறுங்கள். அதை அவர்கள் கேட்கட்டும். நாரதர் கூறுகிறார், மகனியர்களே, தங்களது தரிசனம் ஜீவராசிகளின் பாவராசிகளை ஒரு நடியில் பொசுக்கி அழித்து ஜீவராசிகளின் பாவராசிகளை ஒரு நொடியில் பொசுக்கி அழித்து அனைத்து நலன்களையும் நல்குவது சம்சார சூழலான காட்டுத்தீயில் வெந்து சாம்பலாகும் மக்களுக்கு இத்தீயை அழித்தொழிக்கும் பெரும் மழை 1000 முடிகள் கொண்ட ஆதிசேஷன் தன் 1000 முகங்களிலிருந்து பெரும் மழை போல் வர்ஷிக்கும் பகவானுடைய திரு கதையமுதை செவியார பருகி நிற்பவர்கள் தாங்கள் அன்பின் இலக்கணத்தை பிரேம பக்தியை விளக்கும் விருப்பத்துடன் தங்களை சரணடைந்து வேண்டுகிறேன். பல பிறவிகளில் செய்து நற்செயல்களின் புண்ணியங்களை எல்லாம் ஒன்று திரட்டி சேர்த்து பெரும் புண்ணியத்தாலேயே மனிதனுக்கு சான்றோர்களான சாதுக்களுடைய சத்சங்கத்துல சத்சங்கம் கைகூடும்.
பகவான் அனுகிரகத்தினால. அப்பொழுது அவர்களுக்கு அறியாமையால் தோன்றிய மோகம், பற்று மற்றும் செருக்கு, அதனால் வந்த அஞ்ஞான இருள் ஆகியவை அனைத்தும் அழிந்தொழியும். அப்போதுதான் அறிவு தோன்றும். அறிவு தோன்றவே எது நல்லது எது தீயது என்கிற உண்மை அறிவான பல பல பிறவிகள் செய்த நர்சர்களின் புண்ணியங்களை எல்லாம் ஒன்று திரட்டி சேர்த்த பெரும் புண்ணியத்தாலேயே மனிதனுக்கு சாதுக்களுடைய சங்கமானது கைகூடும். அப்போது அவர்களுக்கு அறியாமையால் தோன்றிய மோகம், அதாவது பற்று மற்றும் செருக்கு, அதனால் வந்த அஞ்ஞான இருள் ஆகியவை அனைத்தும் அழிந்தொழியும். அப்போதுதான் அறிவு தோன்றும். அறிவு தோன்றவே எது நல்லது எது தீயது என்கிற உண்மை அறிவான விவேகம் உதயமாகும். ஸ்ரீ பத்ம புராணம் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் 2வது அத்தியாயம் முற்றிற்று. படிக்கவே விடாதபடி சோர்வை ஏற்படுத்தி பற்றி கலிபுருஷன் எவ்வளவு கஷ்டமா 2 அத்தியாயம் படிச்சிருக்கோம். இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மற்ற பாகங்களை பார்க்கலாம். ராம ராம சீதாபதி ராம 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 ராம. ஸ்ரீமத் பாகவதம் भगवान की जय, आंजनेय स्वामी की जय, रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सर्व साधु की जय, राम राम राम।